ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களே போற்றி. தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு நேரங்காலம் நல்லா இருக்குதுங்க. ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு, சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு. தன் சுயசாரத்தில் இருக்கிறாரு. அடுத்து அதிசாரம் எடுக்க போகிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய் உச்சம் அடைய போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு போய் உச்சம் அடைஞ்சாலுமே 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். சிறப்பு தான். அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறது சிறப்பு தான். அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உள்ள கெடுபலங்கள்லாம் குறையும். சரியா? சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கற்ற வித்தைகள்லாம் தேர்ச்சியாகும், வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம் பலிதமாகும். இப்படி நல்ல அளப்பரிய பலன்களை குரு எடுத்து கொடுக்க போகிறாரு. அவர் அதிசாரம் எடுத்து அப்புறம் வக்கரமாகி மறுபடியும் மிதுனத்துக்கே வந்துடுவார். ஸோ நிலைப்பாடில் சில வித்தியாசங்கள் இருக்குது ராசிநாதனுடைய நிலைப்பாட்டில். ஆனால் அது ராசிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் உச்சம்ங்கிறது நல்ல சம்பவம் தான். ரைட் நேர்களே, இப்போ குரு பகவான் எடுத்துட்டாலே ஆசான் தான் அர்த்தம். குரு அப்படின்னாலே சொல்லிக் கொடுக்குறவர்னு அர்த்தம், வேத விற்பனர்னு அர்த்தம், ஆலோசனை சொல்கிறவர்னு அர்த்தம், ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு உபதேசம் பண்ணுறவர்னு அர்த்தம். அப்பேற்பட்ட குரு தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன். அந்த குரு பகவான் தேவருக்கெல்லாம் குருவாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட குரு பகவான் தனுசு ராசியில் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று உங்கள் ராசிநாதனாக இருக்கிறாரு. இது சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் தனுசு ராசியில் குருதசை நடக்கிறவர்கள் இல்லைன்னா குரு புத்தி நடக்கிறவர்கள் ஆன்மீகவாதிகளை கும்பிடணும். நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த ஆன்மீகவாதிகள் இல்லைன்னா மறைந்தவர்கள், ஞானிகள், யோகிகள், தபசிகள், இவங்களுடைய படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு இப்போ சுய சாரம் எடுத்திருக்கிறார், புனர்பூச நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சமய யோகிகள், ஞானிகள் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? ஆன்மீகவாதிகள் அனைவருமே குருவுடைய அனுக்கிரம் பெற்றவர்கள் தான். அவங்க இறைவனை மனக்கண்ணால் பார்த்தவங்க, தவம் பண்ணவங்க, யோகம் பண்ணவங்க, மக்களுக்கு தொண்டு பண்ணவங்க, மக்களோடு மக்களாக வாழ்ந்தவங்க. அப்படி பார்க்கும்போது ஷீரடி சாய்பாபா வராரு. ஷீரடி சாய்பாபா குரு பகவானுடைய அம்சமாக இருக்கிறாரு. அதாவது இப்படி மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மறந்தவர், மனிதனும் கூட ஒரு குருவாக இருந்தவர், ஞான உபதேசம் பண்ணவர். அந்த ஷீரடி சாய்பாபா சமய நெறிகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தார். இந்த சமயம்னு சொல்லாமல் எல்லா சமயத்துக்குமே ஒரு தவப்புருஷனாக வாழ்ந்து மறைந்தார், தெய்வமாக இருக்கிறார். அந்த ஷீரடி சாய்பாபாவை நீங்கள் வேலைக்கிழமை கும்பிடணும். நான் இந்த வீடியோ பதிவில் பலன்களையும் சொல்கிறேன், சில பூஜை புனஸ்காரத்தையும் சொல்கிறேன். அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு கஷ்டம் தீரும், கவலை தீரும். ஏன்னா தனுசு ராசி குருவினுடைய ஆதிக்கம் இருக்குது, குரு பகவான் பார்வையில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஷீரடி சாய்பாபா வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பாபா வந்து விட்டார், உங்கள் வீட்டுக்கு விஜயம் பண்ணுகிறார். சரியா? பாபாவை நீங்கள் வர வச்சு நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஸோ குருவினுடைய ஒரு தூதுவதனாக பாபா வருகிறார். அதுக்கு வியாழக்கிழமை உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதுலேயும் 2 வியாழக்கிழமை ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. குருவின் நட்சத்திரம் வருது. அன்று நீங்கள் வீட்டில் பாபா படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். 17/9 செப்டம்பர் 17 அன்றைக்கி காலையில் 7 to 8. அடுத்து செப்டம்பர் 25 இரவு 8 to 9. இந்த 2 நாட்கள் முக்கியமான நாட்கள். நான் உங்களுக்கு பலன்களை பின்னாடி சொல்கிறேன். இதை டேட்டா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பலனை கேட்குறேன்னு கடைசி வரை கேட்க மாட்டாங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நல்ல தகவல் முன்னாடியே வந்துடணும். 2 நாள் சாய்பாபா வணங்குறவர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இதை சிறப்பாக செய்யணும். இதை மனசில் நினச்சி செய்யுங்க, நல்லபடியாக இருப்பீங்க. இதெல்லாம் முக்கியமான அமைப்பு, சூட்சும வழிபாடு. ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் ராசியை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கமுள்ள நாள் ஓரையில் ஒரு ஞானியை மகானை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க. சரியா நேர்களே? அந்த வழிபாடு தான் முக்கியம். அதுக்கு பின்னாடி பலன்கள் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே சொல்கிறாங்களே, இது ஒரு கடமை தான். இறைவனை வழிபடுறது ஒரு கடமை தான். அந்த சிரத்தை எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் இருப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 2 நாள் அட்வைஸ் பண்ணுறேன். செப்டம்பர் 17 காலையில் 7 to 8, செப்டம்பர் 25 இரவு 8 to 9. இந்த 2 நாளில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் பாபா படத்தை வச்சு கும்பிடுங்க. நிறைய பேர் வீட்டில் பாபா படம் இருக்கும், ஷீரடி சாய்பாபா படம் இருக்கும். அந்த ஷீரடி சாய்பாபா படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பாபா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார், உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு நான் பலனை சொல்கிறேன்.
சாய்பாபா காயத்ரி மந்திரம் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். சரியா? நான் மேனுவலாக தான் எழுதியிருப்பேன். உங்களுக்கு அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அனுப்புகிறேன். நிறைய நேரம் என்கிட்ட கேட்குறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த விநாயகர் படம் அந்த மந்திரத்தில் நிறைய நேரம் கேட்குறாங்க, தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடியேனை என்னை ஒரு மனிதனாக பொருட்டு என்கிட்ட கேட்குறவங்களாம் எனக்கு வழிகாட்டிகள். சரியா? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் எனக்கு என்னது சொல்கிறது, நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலுமே, ஆன்மீக பற்றாளனாக இருந்தாலுமே, ஒரு ஆராய்ச்சியாளனாக இருந்தாலுமே, வேத ஜோதிட ஆராய்ச்சியாளனாக இருந்தாலுமே, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டிகள். நீங்கள் தான் என்னோடய கண்கண்ட தெய்வங்கள், நேயர்கள். நீங்கள் தான் எனக்கு கொண்டு போகிறீங்க. சரியா நேயர்களே? அதனால் உங்களுடைய பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து எது வேணாலும் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு வேண்டிய அந்த ஃபோட்டோ, மந்திரம், வேறு எதனாச்சும் தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில், வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம். கண்டிப்பாக பதிலன்னு சொல்லுவேன். நிறைய நேரில் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த கணபதி படம், தனுசு ராசிக்கு அந்த பக்த கணபதி படத்தை அனுப்பிவிட்டேன் நான். அதை நிறைய நேர்கள் என்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நேர்களே. இப்போ சாய்பாபாவோட மந்திரத்தை சொல்லிட்டு பலனாக சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா? ஒரு வீடியோ கேட்குறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். ஏன்னா தனுசு ராசி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற ராசி, பொறுமையாக இருக்கணும். ஏன்னா குருவுடைய ராசி அல்லவா. ஒரு பள்ளிக்கூடத்தில் பசங்க தப்பு பண்ணாலும் சரி, வாத்தியார் பொறுமையாக இருப்பார். பசங்க சத்தம் போட்டுட்டு தான் இருப்பாங்க, கஜா புஜன்னு கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் குரு ரொம்ப அமைதியாக இருந்து, பொறுமையாக இருந்து, ஒரு மனமாக இருந்தால் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும். அது மாதிரி தனுசு ராசினியர்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, பொறுமையை கைப்பண்ணுங்க, பொறுமையை கையாளுங்க. பொறுமை கடலினும் பெறுது. ஸோ தனுசு ராசிக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ரைட் நேர்களே, மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் சீரடி வாசாய வித்மகி சச்சிதானந்த தீமகி தன்னோ சாய் பிரசோதாத். இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுபோல் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவேன். இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க, அவ்வளோதான். சரி சார், இப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுயசார் எடுத்திருக்கிறாரு, என்ன சார் பலனை கொடுப்பாரு? ராசிநாதன் 1 கூடியவன் 7ஆம் இடத்துல சுயசார் எடுக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க, ஒரு ஆத்மதீர்த்தமாக இருப்பீங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, கோயில் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளையோட திருமணம், வேலைவாய்ப்பு, படிப்பு நல்லா இருக்கும். அதுபோல் கையில் காசு பணம் இருக்கும். குரு தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு, தான் வீட்டுக்கு மறையாமல் சுப ஒர்க் எடுத்திருக்கிறாரு. 1ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், எல்லாருக்கிட்ட இணங்கி போவீங்க. திருமண உறவு நல்லாயிருக்கும், திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய் திசை குரு புத்தி, ராகு திசை குரு புத்தி, குரு திசை குரு புத்தி, சனி திசை குரு புத்தி, புதன் திசை குரு புத்தி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த செவ்வாய் திசை குரு புத்தி படிக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, கந்தேச கோஷம் படிங்க. ராகு திசை குரு புத்தி நடக்கிறவங்க சிவனாலயத்துக்கு போங்க. சரியா? ஆலங்குடிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. இல்லைனா நம்ம சவுத் சைடில், டீப் சவுத்தில் இருக்குது அந்த இடம், என்ன பேர்னா கொல்லம் போகிற பாதையில் இருக்குது, புளியறையில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணும். சரியா? செங்கோட்டை இன்றைக்கி ட்ரெயினில் போயிடலாம். செங்கோட்டையிலேருந்து கொல்லம் போகிற பஸ்ஸு, கேரளா பஸ்ஸில் இறங்கினீங்கன்னா அங்கே புளியறையில் இறக்கி விடுவாங்க. அங்கே இறங்கி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகணும். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு முக்கியமான கோயில், அங்கே சிவன் ஆலயம் தான். அங்கே தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சன்னதி இருக்குது. புத்திர பாக்கியம் இருக்கிறவங்க, பிள்ளைகளால் பிரச்சனைப்படுறவங்க, அதுபோக பொருளாதார சிக்கலில் இருக்கிறவங்க, கடன் கப்பில் இருக்கிறவங்க, கடன் தொல்லை இருக்கிறவங்கலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மனதுக்கு நிறைவான கோயில், ரம்மியமான கோயில். தட்சிணாமூர்த்தி கோயில் கேட்டாலே சொல்லிடுவாங்க. சரியா நேர்களே? புளியறையில் இருக்குது. புளியறையில் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். அங்கே ஆட்டோ பிடிச்சி போகலாம், இல்லைன்னா டாக்ஸியில் போகலாம். ரைட்டு. அதுக்கு மேலே நீங்கள் கூகுள் மேப்பில் செக் பண்ணிக்கோங்க. சரியா நேர்களே? புளியறைங்கிறது தென்காசி மாவட்டத்தில் கடைசியில் இருக்குது. அங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அதுபோக மதுரை சோழவந்தான் குருவித்தூரையிலும் குரு பகவான் கோவில் இருக்குது, அங்கேயும் போகலாம். இப்படி நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அதுபோக நவதிருப்பதியில் ஆழ்வார் திருநகரி, அங்கே நம்மாழ்வார் குரு பகவானாகவே இருக்கிறார், அவரையும் கும்பிடலாம். நவ கைலாசம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் கும்பிடலாம். சரியா? உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க. இந்த டீட்டெயிலாக எது வேணும்னாலும் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, தனிப்பட்ட முறையில் கேளுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தசாபுத்தி நடக்கு பார்த்தீங்களா, அந்த தசாபுத்தி அடிப்படையில் எந்த தெய்வத்தை கும்பிடலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா, ஜாதகத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதெல்லாம் 2ஆம் தரம் தான். ஆனால் என்ன தசாபுத்தி நடக்கும் அதுக்கு உண்டான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? பிரச்சனை தீர்ந்து போயிடும். அட் பெர்சென்ட் நமக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதான் ரொம்ப முக்கியம்.
இப்படி காய்ச்சல் அடிக்கிறவனுக்கு உடனே வந்து பேராசிட்டமால் கொடுக்குறோமோ அது மாதிரி பிரச்சனை தீர்றவனுக்கு அந்த வழிபாடு சொல்லிட்டோம்னா டக்குன்னு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனையோட தாக்கம் குறையும். இதைத்தான் நிறைய சொல்கிறேன், நான் சூட்சும வழிபாடுன்னு சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எல்லோரும் வந்து அவங்க பிறந்த தேதி இதை தான் அனுப்புகிறாங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வாழ்நாள் முழுக்க உள்ளது தான். இனிமேல் நீங்கள் பிறந்த தேதியெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ பிரச்சனைக்கு என்ன சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்யணும். ஸோ இப்படி நிறைய குரு பகவான் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. ஸோ திருமண தடை புத்திர பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க. டீம் லீடராக இருக்கிறவங்க, அசோசியேஷன் லீடராக இருக்கிறவங்களுக்கு மிக நல்லா இருக்கும். எல்லாத்துக்கிட்டே ஒத்துழைச்சி போவீங்க. கன்சல்டன்சி வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கூட்டு தொழில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அடுத்து வந்து குடும்பத்தில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். குறிப்பாக வரலாறு சம்மந்தப்பட்ட படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற படிப்புலாம் நல்லபடியாக வரும். ஸோ ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிங்க. குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். சில பேர் கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். அந்த கடன் வாங்குகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க, கடன் பட்டிருக்கிறவங்க கண்டிப்பாக நான் 2 டேட் சொல்லியிருக்கிறேன். அந்த டேட் அன்றைக்கி சாய்பாபா வச்சு கும்பிடுங்க வீட்டில். அடுத்து வந்து உங்களுடைய இயக்கம் எப்படி சொல்கிற தைரிய வீரிய காரியம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நல்லா தான் இருப்பீங்க. ஃபோர்ஸாக இருப்பீங்க, எதுலேயுமே ஒரு முனைப்பாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்க காரிய அனுகூலம் இருக்கும். ஸ்டார்டிங் டபுள் இருக்காது, அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அக்கம் பக்கத்து ஆளுகிட்ட இணங்கி போவீங்க. உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். உள்ளூரில் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதரர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் இளைய சகோதரர்கள் தம்பி தங்கச்சி விஷயத்தில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவங்க படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். அவங்களால பெருமைப்படுவீங்க. அடுத்து தாய் வழி உறவுகள் எப்படி சார் இருக்கும்? தாய் ரொம்ப முக்கியம். தாய் நல்லாயிருக்கும். சரியா, தாயாரோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருப்பினும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். தாயாரோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. தாய்வழி உறவு முறையில் அனுசரித்து போங்க. வண்டி வாகன யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதுபோக கழிவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பெட்ரோல் பங்கு, கிருஷ்ணாயில், ஃபினாயில், கிரீஸு, ஃபென்சிலின், இப்படி பெட்ரோலிய ப்ராடக்ட்டில் கழிவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கல்ஃப் கண்ட்ரியில் வந்து அந்த பெட்ரோலை தயாரிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய், மனித ஃபியூவல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மனித வாழ்க்கைக்கு கனகரக வாகனத்துக்கு பயன்படுகிற அந்த ஃபியூவல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து சுகப்படுவீங்க. வித்திகள் நல்லாயிருக்கும். வித்திகள் என்ன சார்னா ட்ரைனிங், அது பன்முகத்தன்மை. சில பேருக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி பன்முகத்தன்மை இருக்கும். அந்த பன்முகத்தன்மையில் வந்து நல்லா கெட்டிக்காரனாக இருப்பீங்க. சரியா நேயர்களே, அதெல்லாம் வந்து நல்லா சாத்தியப்படும் இந்த காலகட்டத்தில். மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்கிற மாதிரி எல்லா இதுலேயும் சப்ஜெக்டில் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முன்னணியாக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து குரு கொடுக்குறாரு. யாருக்கு சார் கொடுப்பார் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலுமே சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருக்கணும், அதை மறந்துடாதீங்க. நான் பல வீடியோவில் திருப்பி சொல்லியிருக்கிறேன். பொதுவாக தனுசு ராசியில் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக அவங்களுக்கு வந்து எப்பயுமே குருவோட திருவருள் கூடியிருக்கும். மற்ற லக்கணத்துக்கு அடுத்த நிலையில் தான் பலன்கள் கொடுப்பார். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணத்துக்கு வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதியாக வருவார், அட்டமாதிபதியாக வருவார். ஸோ இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு லக்கணத்துக்கு 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது. சரியா, சுருக்கமாக சொன்னோம்னா, மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, தனுசு ராசி மிதுன லக்கணம், 2ஆம் இடத்துல குரு உச்சமானாலுமே அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், கையில் காசு படத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா மாரகஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதேமாதிரி 3ஆம் இடத்துல சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 7ஆம் இடத்துல தனுசில் இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பார், ஜாதகம் நல்ல நிலைமையில் இருப்பார். ஆனால் காரகோகப பாவனாசி ஜெயலலிதாம்மா ஜாதகம் இதுதான், மிதுன லக்கணம். அந்த அம்மா சிம்ம ராசி மிதுன லக்கணம், 7ஆம் இடத்துல குரு இருப்பார். அந்த அம்மா கல்யாணமே ஆகலை. 7ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அந்த காரகத்தை கெடுத்துருவார், காரகோக பாவனாசி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இந்த மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லா இருக்காது. அதுபோல் குரு புத்தி நல்லா இருக்காது. குரு வந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தில் பணப்பிரச்சனை கெடுப்பார், பணத்தை கொடுக்க மாட்டார், குடும்பத்தை விட்டு விரட்டி விட்டுருவார். சரியாக அவங்களால சோபிக்க முடியாது. 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஆள் தைரியம் இல்லாமல் இருப்பாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, எல்லாத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு வச்சுட்டு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல இருந்தாலும் கணவன் உறவு நல்லா இருக்காது, திருமணமே ஆகாமல் போயிடலாம், இணக்கம் இருக்காது, சொந்த பந்தத்துக்கு இணக்கம் இருக்காது, தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க.
சரியா? இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கொள்கை வைத்துட்ருப்பாங்க. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, சீக்கு நோக்கு இருக்கும், ஆனால் ஆயுள் தீர்க்கும். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொன்ன மாதிரி ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், ஆனால் உடல்நல பாதிப்பில் அதிகமாக இருப்பாங்க. அதுமாதிரி தெய்வ நம்பிக்கை இருக்காது. 8ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா சாமி இல்லைம்பாங்க, சாமியாவது பூதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாத்தியம் பேசிட்டு அலைவானுங்க. 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுப செலவு கொடுத்துருவார், கை ஓட்ட கையாக இருக்கும், எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணிடுவாங்க. சரியா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா 500 செய்ய வேண்டிய இடத்துல 5000 செய்வாங்க. பந்தா பேர் வழியாக இருப்பாங்க. வள்ளல் தன்மை அதிகமாக இருக்கும். தான் கொடுக்குறத வந்து மற்றவங்க பெருமையாக நினைக்கணும்னு நினச்சி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு போதையிலே இருப்பாங்க. பணத்தை செலவு பண்ணுறதுல ஒரு போதையாக இருப்பாங்க. அதே உங்களுக்கு ஒரு போதையாக இருக்கும். சில பேருக்கு வந்து பாக்கெட்டில் பணமே இருக்காது, எடுத்தால் கையில் கொடுத்துருவானுங்க. அது மாதிரி 12ஆம் இடத்துல குரு வந்து சுப செலவை கொடுத்துருவார். ஸோ அதனால் நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. தனுசு ராசியில் குரு இவங்களுக்கெல்லாம் பயன்படாமல் போயிடுவார். சரியா நேர்களே? அதுபோக அவர் வந்து பொதுவாக அவங்க வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து அமைப்பு, லக்கண ரீதியான அமைப்பு. ஆனால் அவங்க வெளிவட்டார பழக்க வழக்கம், உங்களை இயல்பு, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் அன்றாட நிகழ்வுகளுக்கு வந்து குரு ராசிக்கு வந்து 2, 5, 9, 11 இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு அவர் வந்து 2ஆம் இடம் மகரத்தில் நீசமானாலும் பரவாயில்ல, 2ஆம் இடத்துல குரு ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பார். திருவோணம் 3ஆம் பாதம் தாண்டிட்டாருன்னா அவர் நீச நிலை தாண்டிடுவார். ஸோ மகரத்தில் அவர் திருவோணம் 3ஆம் பாதம் தாண்டி இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து 5ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம். இது வந்து ராசிக்கு, தனுசு ராசிக்கு. சொன்னது லக்கணம். லக்கணங்கிறது வேறு, ராசிங்கிறது வேறு. ஆனால் ரெண்டும் சேர்ந்து தான் நீங்கள். லக்கணங்கிறது உங்கள் உயிர் ஆத்மா ஜீவன், ராசிங்கிறது மனம் உடல் வெளிவட்டார் பழக்க வழக்கம். வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஜாதகம் ஜோதிடம் கேட்குறது, ராசி பலன் கேட்குறது, அவர் போட்டார் இவர் போட்டார் இதெல்லாம் கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உண்மையான நிலவரம் என்ன, இயற்கை எப்படி வகுத்து வச்சுருக்கு, வேத ஜோதிடத்தில் எப்படி வகுத்து வச்சுருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மகரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து 5ஆம் இடம் மேசத்தில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான், 100க்கு 50 மார்க் போடுவார். 7ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் துலாமில் இருக்கலாம். இதுக்கு வந்து ராசிக்கு இப்படி இருந்தாருன்னா ஆள் நல்லா இருப்பீங்க. எவர் கிரீன் சொன்ன மாதிரி ஆள் கிளியராக இருப்பீங்க, மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, ஃபிசிக்கலாக நல்லா இருப்பீங்க. சரியா? அவங்க எனக்கும் நல்லாயிருக்கும், மற்றவங்கள்ட்ட ஈஸியாக போய் நீங்கள் இதாகிடுவீங்க, என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் அக்காமடேஷன் ஆயிடுவீங்க. சரியா நேரில்? ஸோ இப்படி நிறைய பலன்கள் இருக்குது. லக்கண ரீதியாகவும் சில பலன்கள் இருக்குது, ராசி ரீதியாகவும் சில பலன்கள் இருக்குது. ரைட்டு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா வளப்பரிய பலன்களை கொடுப்பார். அவருக்கு பிடித்த லக்கணத்துக்கு பிடித்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோல் குரு வந்து கெட்டு போகக்கூடாது. குரு எக்காரம் முன்னிட்டு ராகு கூட சேரக்கூடாது, சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடையக்கூடாது. அதுபோக வந்து சனி பகவான் கூட சேர்றது அந்தளவு சிரமம் கிடையாது. ஸோ ராகு கூட சேராமல் இருக்கணும், சூரியன் கூட அஸ்தமனம் அடையாமல் இருக்கணும். அதுபோல் அம்மாவாச்சி சந்திரன் கூட சேரக்கூடாது. இருள் சந்திரன்னா உங்கள் ராசிக்கு 2 பக்கத்தில் சூரியன் இருப்பார், ராசியிலே குரு இருப்பார். அப்படி ஒரு அமைப்பில் குரு சிக்கிக்கிட்டாருன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். குருச்சந்திர யோகமாக இருந்தாலுமே இருள் சந்திரன், ஒளியற்ற சந்திரன் வந்து சனி பகவானுக்கு சமமானவர். அவர் குருவை போட்டு அமைக்கிடுவார். ராசிநாதன் ராசியில் இருந்தாலுமே நல்லா இருக்காது. இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது. உங்கள் ஜாதக கடத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா நேர்களே? சரி, இப்போ வந்து அடுத்து பார்த்தோம்னா பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கும். பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாக போவாங்க. பிள்ளைகள் படிப்பு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ திருமணமாகவோ உங்களை விட்டு தூரம் போவாங்க. ஆனால் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அனுசரித்து போங்க. அடுத்து உத்தியோகம் எப்படி சார் இருக்குது? உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல காசு வருமானம் இருக்கும். எக்ஸ்ட்ரா டியூட்டி கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். வருகிற தீபாவளி முன்னிட்டு ரெட்டிப்பு போனஸ் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உத்தியோகம், ஜவுளி சம்மந்தப்பட்ட உத்தியோகம், நகை கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, வாசனை பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கண்கவர் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். அடுத்து கணவன் உறவு சூப்பராக இருக்கும். சரியா? கணவன் மனைவி உறவு எனக்கு நல்லாயிருக்கும். விட்டு போனவர்கள் ஒன்று சேர்ந்துக்கிருவீங்க. திருமண அமைப்பு நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? தேக ஆரோக்கியம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உடல் நலத்துக்காக எங்கேனாச்சும் வெளியூர் போவீங்க, மருத்துவம் பார்க்கறதுக்காக எங்கேனாச்சும் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க, இல்லைனா வேறு டாக்டரை மாற்றுவீங்க. சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக ஸ்கின் பிரச்சனை இருக்கும். ஸ்கின் பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனையை, அலர்ஜி, ஒவ்வாமை, இதெல்லாம் வந்து இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் கரைப்பான் உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. கத்திரிக்காய், தட்டாம்பருப்பு இதெல்லாம் சேர்க்காதீங்க. அதெல்லாம் வரும். சில பேருக்கு அலர்ஜி பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக புதன் உங்கள் ராசிக்கு 7, 10 கூடைவன் வேறு கேது கூட போய் சேர போகிறாரு. ஸோ அலர்ஜி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் வரும். அடுத்து சுக்கிரனும் சேர போகிறாரு. சரியா?
6-11 குடையவன். 6ஆம் இடங்கிறது ரன்னர் ஓனர் ரோகஸ்தானம், கடன் நோய் எதிரி. 11ஆம் இடங்கிறது அது தீக்கிறது. ஸோ சுக்கிரனும் அடுத்த பயிற்சி வந்து சிம்மத்தில் போய் சேர போகிறாரு. வருகிற 13/9/2025க்கு மேலே சிம்மத்தில் போய் கேது கூட சேருவார். ஸோ இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க இவங்களாம் கவனமாக இருக்கணும். சரியா? அலர்ஜினா என்ன? ஸ்கின் பிரச்சனை தான். ஸ்கின் பிரச்சனை வந்து ஒரு மனிதனை வந்து படாப்படுத்தும். எங்கேனாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு கால்லையோ கையிலையோ அரிப்பு தடிப்பு வரும். சிலவருக்கு கால் பாதத்தில் பித்த வெடிப்பு இருக்கும், அலர்ஜியாக இருக்கும். சரியா? நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா வழியில் எப்படி சார்? நல்லாயிருக்கும். அப்பா வழியில் லாபத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, நல்லது நடக்கணும்னா சாய்பாபா வழிபாடு பண்ணணும். கெட்டது இருக்குது, கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த வருகிற 2 நாட்கள் சாய்பாபா கும்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எதுக்கு நான் சாய்பாபா வழிபாடு சொல்கிறேன்னா, குரு சுயசாரம் எடுத்திருக்கிறாரு, அதிசாரம் எடுத்து உச்சமடைய போகிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்மீகவாதிகளை கும்பிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் சாய்பாபா வழிபாடு சிறப்பு அதிகப்படுத்துங்க. அதுபோல் நான் சொன்ன 2 நாட்கள் வருகிற செப்டம்பர் 17, செப்டம்பர் 25 2 நாட்களும் கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி உறவு நல்லாயிருக்கும். அப்பா வழியாக பெருமைப்படுவீங்க. பங்காளிகள் நல்லாயிருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வத்தோட அருள் இருக்கும். அதுபோக வந்து கர்ம பலன்கள் கழிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். கர்ம பலன்னு ஒன்று இருக்குது. நம்ம போன பிறவியில் செஞ்ச கர்மங்கள் அதை தீர்க்கணும்னா இந்த பிறவியில் தான் தீர்க்க முடியும். நிறைய பேருக்கு கூடயே வரும். கர்ம பலனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியை மாற்றி கொடுக்கறதுல சனி பகவான் குருவும் சம்பந்தம் இருக்கும். இப்போ வந்து குரு பகவான் உங்கள் ராசியில் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ போன பிறவியில் அந்த இதை நீங்கள் சரியாக செய்யலைன்னு அர்த்தம். சரியா? சில பேருக்கு லக்கணத்தில் இருக்கிறாரு, திக்பலம் பட்டிருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். குரு பகவான் வந்து லக்கணத்தில் திக்பலம் பட்டிருந்தாருன்னா இந்த பிறவியில் இருந்தாருன்னா போன பிறவியில் நீங்கள் என்ன எப்படி இருந்திருப்பீங்கன்னா சாமியில் இருந்திருப்பீங்க. யாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப அடாமண்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் போக்கணும்னு சொல்லி தான் குரு இந்த பக்கம் வந்து நல்லது செய்கிறாரு. குரு எப்போயுமே நல்லதான் செய்வார். போன பிறவியில் நீங்கள் எதை செய்யாமல் விட்டு போனீங்களோ அதை வந்து இந்த பிறவியில் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆதிபத்தியில் இருப்பார். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா போன பிறவியில் வந்து நீங்கள் பொய்யாக பேசிகிட்டு இருப்பீங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் பேசியிருப்பீங்க. சரியா? இந்த பிறவியில் 2ஆம் இடத்துல குரு இருந்தானா சத்தியவானாக இருப்பான், நீதிமானாக இருப்பான், நல்லா பேசுவான், உண்மை தவிர எதுவும் பேச மாட்டான். இப்படி ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்குமே போனத பிறவியில் நீங்கள் வந்து கெடுபலங்கள் எதில் வீக்காக இருந்தீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு குரு இந்த பிறவியில் அந்த ஆதிபத்தியத்திலேருந்து சரி பண்ண வைப்பார். சில பேருக்கு வந்து போன பிறவியில் மனைவி மேலே ரொம்ப இதாக இருந்திருப்பானுங்க. மனைவியோட சேர்ந்து வாழ்ந்துருக்க மாட்டானுங்க. மனைவி மேலே குடும்பப்படுத்திருப்பாங்க. அவங்களெல்லாம் குரு வந்து 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் உட்காந்துருப்பார். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக மனைவியோட சேர்ந்து வாழணும். இந்த பிறவியில் மனைவியோட அருமை தெரியணும். மனைவிக்காக வாழ்க்கையை கொடுப்பானுங்க, மனைவிக்காக வேலை பார்ப்பானுங்க. சரி, அப்படிலாம் செய்ய வைக்கிறவர் குரு தான். குருன்னா என்னங்க? கோச்சிங் கொடுக்குறவராக அர்த்தங்க. நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. குருனா கோச்சிங் கொடுக்குறவர், சொல்லிக் கொடுக்குறவர், பள்ளிக்கூடத்து மாணவனை, நல்லா படிக்காத மாணவனை வந்து படிக்க வைக்கிறவர், மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறவர் தான் குரு, ஆசிரியர். அந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா, போன பிறவியில் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த பிறவியில் வந்து ஒரு வாத்தியார் என்ற முறையில் உங்களுக்கு டியூஷன் எடுப்பார், கோச்சிங் கொடுப்பார், மாற்றி விடுவார். ஸோ அந்த கர்ம பலனத்தை கொண்டு வந்து சரி செய்கிறவரும் குரு பகவான் தான். கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான். ஸோ கர்ம பலனை சரி செய்கிறவர் குரு பகவான், தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான். ஸோ அதனால் கர்ம பலன் உங்களுக்கு இருந்தாலுமே அதை சரியாகிறதுக்கு குருவுடைய அனுக்கிரம் தேவை. சார், போன பிறவியில் நான் நிறைய கர்மம் பண்ணிட்டேன் சார், இந்த பிறவியில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறவங்களுக்கு இந்நேரம் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 14 மிளகு எடுத்துக்கோங்க. 5 மிளகு வந்து பஞ்சாங்கத்துக்கு. பஞ்சாங்கம்னு என்ன? நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம். சரியா? நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், 5 தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னாலே இந்த 5 வச்சு பேசுகிறது தான். எப்போ ஏற்பட்ட ஜோதிடனாக இருந்தாலுமே இந்த 5 தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. இது ராசி பலன் சொல்கிறது கிடையாது. கரணம்னு ஒன்று இருக்குது. அந்த கரணத்துக்கு சில பலன்கள் இருக்குது. யோகம் இருக்குது, 27 யோகம், அதுக்கும் பலன்கள் இருக்குது. 11 கரணம், 27 யோகம், 27 நட்சத்திரம், 15 திதி, 7 கிழமை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு ஜாதகம் பார்க்கணும். ஒரு ஜோதிடங்கிறவங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் இதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இந்த கரண யோகத்தை பற்றி சொல்கிறேன், திதி சூனியம் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் பலன்கள் இருக்குது. விருப்பப்பட்டு கேளுங்க நீங்கள். ஆமாம் சார், இந்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் நாளாகும், நேரமும் ஆகும். கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாகவும் இருக்கணும். திணிக்கக்கூடாது. எதுவுமே திணிச்சிட்டோம்னா வாந்தி எடுத்துருவீங்க. இன்றைக்குமே ஒரு குழந்தைக்கு பசி இருக்கும்போது தான் சாப்பாடு கொடுக்கணும், தேவைப்படும் போது தான் காரியங்களை சொல்லணும். சும்மா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு திணிச்சேன்னு வச்சுக்க நல்லா இருக்காது. அது எனக்கு நல்லதல்ல, உங்களுக்கு நல்லதல்ல. ரைட்டு. இந்த பஞ்சாங்கம் 5 விஷயத்துக்கு ஒரு 5 மிளகு, அடுத்து போய் 9 நவக்கிரகங்களுக்கு ஒரு 9 மிளகு. ஸோ 5 4 9 14 மிளகு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன வெள்ளை பொட்டணத்தில் கட்டிக்கோங்க. வெள்ளைங்கிறது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுக்கு வந்து கர்மாவை கழிக்கிறதுக்கு மனதையும் உடலையும் கொடுக்குறவர் சந்திரன் தான். இந்த மனதும் உடல் இருந்தால் தான் எதுவுமே வாங்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும், கழிக்கவும் முடியும். எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து வந்து மனம் இசையணும்.
மனம் இசைந்தால் தான் நம்ம அந்த காரியத்தை உடலால் செய்ய முடியும். கோயிலுக்கு போகணுன்னு மனசு நினைக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த உடலால் கோயிலுக்கு போக முடியும். ஸோ மனம் வந்தால் பச்சை கொடி காட்டணும். ஸோ அந்த மனத்துக்கும் உடலுக்கும் உடைய சந்திரனுடைய சிம்பிளான வெள்ளை துணியில் அந்த 14 மிளகை கட்டி தலைமாட்டில் வச்சுருங்க. வளர்பிறை காலத்தில் வைக்கணும். இந்த காலத்தில் வைக்கலாம். இப்போ வளர்பிறை தான். இன்றைக்கி வளர்பிறை திருதை. ஸோ வளர்பிறை திருதினா என்ன, அமாவாசை முடிஞ்சு வருகிற நாட்களில் ஒரு நாளில் வைக்கணும். பிரதம தேதியிலேருந்து அங்கிட்டு எத்தனை நாளைக்கு வைக்கணும், 9 நாளைக்கு வைக்கணும். சரியா, 9 நாளைக்கு நைட்டில் படுத்து எடுங்க. படுத்து நைட்டில் படுக்கும்போது தலைவாணி பக்கத்தில் தலைவாணி கடையில் வச்சுருங்க. காலையில் நினச்சி யாருடைய கண்ணு படாமல் ஒரு இடத்துல தனியாக வச்சுருங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். மறுநாள் இரவிலும் தலைமாட்டை அடியில் வைங்க. அதை எடுத்து பாதுகாப்பு வைங்க. இப்போ இது 9 நாள் செய்யுங்க. சரியா, இப்போ அமாவாசை முடிஞ்சு பிரதம தேதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பிரதமையிலேருந்து பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அட்டமி நவமி தீதியோடு முடிஞ்சு தசமி தீதி அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொட்டணத்தை எடுத்து ஆறு குளத்தில் போட்டுருங்க. தண்ணி இருக்கிற நீர்நிலையில் போட்டுருங்க. தலையை 3 சுற்றி போட்டுருங்க. சார் எனக்கு 6 குளம் நீர்நிலை இல்லைன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டு மூடிடுங்க. ஓகே, வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும். மற்ற மரத்து அடியிலும் போடலாம். அரச மரம், வேம்பு, ஆலமரம், முக்கியமான மரத்துக்கு அடியில் போட்டு மூடிடலாம். முருங்கை மரத்துக்கு அடியெலாம் போட்டு மூடிடாதீங்க. சரியா, வேப்ப மரம் மிகச்சிறந்தது. ஏன்னா எளிதாக தெரிகிறது அதுதான். எல்லா இடத்துலையும் கமர்ஷியலாக இருக்கும். வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ரைட்டு, நான் ஒன்று ஆரம்பித்து ஒன்று போயிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கர்மம்னு ஒன்று இருக்குது. அதை தீர்க்கிறதுக்கு அந்த மிளகு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மிளகு ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக திருஷ்டிக்கு இருக்குது. அதனால தான் இந்த கர்ம பலனில் உள்ள காரியங்களுக்கு தீரணும்னா இதை செய்யுங்க. ஒரு 9 நாள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. சரியா, பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், அடி மேலே அடி ஆகுது, ரொம்ப என்னால் மீள முடியல அப்படின்னு சொல்கிறவங்க செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சரியா, இதை தொடர்ந்து செய்யுங்க. இதில் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஒரு 14 மிளகு வீட்டில் எடுத்து பொட்டணம் போட்டு தலைமாட்டில் வைக்க போகிறீங்க. 9 நாள் கழித்து 10 நாள் தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறீங்க. எல்லாம் மரத்துக்கு அடியில் தோண்டி முடிய போகிறீங்க. அவ்வளோதான். அதை தூக்கி போடும்போது நமசிவாய நமகன்னு சொல்லி செய்யணும். அதை டிஸ்போஸ் பண்ணும்போது. ஓகே நேர்களே, இப்போ குருவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு மந்திரத்துக்குள்ளே வந்துட்டேன். அடுத்து தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தொழில் நல்லா இருக்குங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல், வட்டிக்கு பணம் கொடுக்கறது, பூஜை புனஸ்கார கடை வச்சுருக்கிறவங்க, தனியார் துறையில் மஞ்சள் கடை வச்சுருக்கிறவங்க, சந்தன பொருட்கள் வித்தியாசம் பண்ணுறவங்க, உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கஜனாவில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டு இன்கம் டேக்ஸு, ஆடிட்டர், எடிட்டர், அமலாக்கத்துறை, இப்படி நிறைய அரசில் வருமானம் சம்மந்தப்பட்டது, கருவூலங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 10 கூடியவனும் இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. பரவாயில்ல, சரியா, நல்லாயிருக்கும். புதனுடைய நிலப்பாடும் அடுத்து நல்லா இருக்குது. இருந்தாலும் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. அரசு வேலையில் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. மெயில் அனுப்புறது, அப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறது, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எடுக்கிறது, அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். வருகிற 28ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் எசக்க ஆகும். சரியா, அதுக்கு நான் வேறொரு வீடியோ போடுறேன். அடுத்து லாபம் எப்படி சார் இருக்கும்? லாபம் நல்லாயிருக்கும். சரியா, லாபம் பன்மடங்கு இருக்கும். புகழ் அந்தஸ்து இருக்கும். புகழ் அந்தஸ்துங்கிறது வேறு, தனி மனிதனுக்கு வருகிற பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா வருது. ஆனால் லாபம் நல்லாயிருக்கும். லாபங்கிறது என்னென்னா, பணம் தான் லாபம் கிடையாது. ஒரு மனிதன் புகழ் பெறுகிறான் என்றால் லாபம் தான். ஒருத்தர் நல்லா படித்து ஒரு புக்கு எழுதி சாகித்ய அகாடமிக்கு விருது வாங்குறான்னா அது அவனுக்கு புகழ், நீடித்த புகழ். சாகிற வரைக்கும் பேர் இருக்கும், செத்த பிறகும் இருக்கும். சாகித்ய அகாடமிக்கு பேர் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் புகழ் அந்தஸ்துங்கிறது. பணம் தான் புகழ் நிறைய நினச்சிட்டு இருக்காங்க. பணத்தை வச்சு அந்தஸ்துன்னு. பணம் ஒரு அளவுக்கு மேலே இருக்காது. சரியா, சில பேர் இப்போ பணம் இருக்கும், 10 வருஷம் கழிச்சு ஓட்டாண்டியாக இருப்பான். அவனுக்கு ஒன்றும் ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான். ஆனால் அந்த அவார்டு வாங்கினவனே வாழ்நாள் முழுக்க இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் பேரை சொல்கிறோம் நம்ம. அவங்களாம் எதனால் அவார்டு, அந்த புகழ் அந்த சில இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்ல ஸ்பெடியாக இருக்கும். அதுபோக தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு போகிறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ரெடி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இருப்பினும் அலைச்சல் இருக்கும். அலைச்சலோடு தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் எளிதாகவே எடுத்துக்கோங்க. குரு உடலில் அவர் மூளை, தசை, மூக்கு, வயிறு, தொப்பை. அதனால் உங்களுக்கு மூளை நல்ல வேலை செய்யும். மூளை தான் மனிதனுக்கு தலைமைச் செயலகம். பிரெயின் நல்லா இந்த காலத்தில் வேலை செய்யும். நான் சொன்ன பூஜை வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. தசை நல்லாயிருக்கும். உடம்பில் நல்ல ஸ்ட்ரெங்காக இருப்பீங்க. வயதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உடல் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு உடல்வாகு நல்லபடியாக இருக்கும். நாசி நல்லாயிருக்கும், சுவாசம் நல்லாயிருக்கும். நல்லபடியாக அந்த யோகமெல்லாம் பண்ணுங்கள். சரியா, யோகம் பண்ணுறதுக்கு நாசி ரொம்ப முக்கியம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஆள் நல்லா இருப்பீங்க. வேறு என்ன சார் குரு கொடுப்பாரு? இந்த குரு சுபசாரம் எடுத்திருக்கிறாரு. சுப வர்க்கம் எடுத்திருக்கிறனால என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படி பார்க்க, குடு பார்க்க கோடி நன்மை. குரு ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்தையும் ராசியும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்லாயிருக்கும்.
சரியா? 5ஆம் இடத்தை பார்க்கல, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சாரி, 5ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த சகோதர விஷயத்தில் இளையம் இருக்கும். சில பேருக்கு அக்கேஷனில் 2வது திருமணம் நடக்கும். பிற பெண்கள் மேலே ஒரு ஆசை வரும். ஏன்னா சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரன் சும்மா இருக்க மாட்டார், தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ வர சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருப்பார். ஸோ அடுத்த வீட்டு பெண்கள் மேலே ஆசை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு கொடுக்கறது. 8ஆம் இடத்து சுக்கிரன் வீட்டை வர குரு பார்க்குறாரு. அதனால் பிற பெண்கள் மேலே ஆசை வரும். இப்போதைக்கு இந்த குருதசை குரு புத்தி, ராகதிசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டார். சரியா? சும்மா இருக்கிறவனை சுரண்டி விட்ட மாதிரி ஏதோ ஒரு சில காரியங்கள்லாம் வரும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அளவுக்கு மீறினாலும் அமிர்தம் நஞ்சு, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி அவர் பார்க்குற இடங்கள்லாம் நல்லா தான் இருக்கும். ராகுவை பார்க்குறதுனால ஓரளவு தைரிய வீர காரியமாக இருப்பீங்க. இந்த ராகதிசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். அது குறிப்பாக ராகதிசை குரு புத்தி நல்லாயிருக்கும். குரு தனகாரகன், பொருளாதாரம், கையில் காசு பணம் இருக்கும். சார் நீ இவ்வளோதான் சொல்கிறேன், என்கிட்ட காசு இல்லை சார், கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்களுக்கு குரு நல்லா இருக்க மாட்டார், கெட்டு போயிருப்பார். உங்கள் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு குடைவனும் குருவும் கெட்டு போயிருப்பாங்க. சரியா? மேச லக்கணத்தில் பிறந்தால் சுக்கிரன் கெட்டிருப்பார், ரிஷப லக்கணத்தில் பிறந்தால் புதன் கெட்டிருப்பார், மிதுன லக்கணத்தில் பிறந்தால் சந்திரன் கெட்டிருப்பார், கடக லக்கணத்தில் பிறந்தால் சூரியன் கெட்டிருப்பார், சிம்ம லக்கணத்தில் பிறந்தால் புதன் கெட்டிருப்பார், கன்னியா லக்கணத்தில் பிறந்தால் சுக்கிரன் கெட்டிருப்பார், துலா லக்கணத்தில் பிறந்தால் செவ்வாய் கெட்டிருப்பார், விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருந்தால் குரு கெட்டிருப்பார், தனுசு லக்கணத்தில் பிறந்தால் சனி பகவான் கெட்டிருப்பார், மகர லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி பகவான் கெட்டிருப்பார், கும்ப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு கெட்டிருப்பார். ஸோ உங்கள் லக்கணத்துக்கு 2 கோடிவன் கெட்டு போனாங்கன்னா காசு கிடைக்காது. 2 கோடிவன் கெட்டு போய் 2ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்து குருவும் கெட்டுட்டார் அப்படின்னா காசே இருக்காது. வாழ்நாள் முழுக்க சம்பாதிப்பான், ஆனால் கையில் காசு இருக்காது. இவங்க தான் கடன் வாங்குவானுங்க, ரொட்டேஷன் வாங்குவாங்க, இஎம்ஐ வாங்குவானுங்க, போட்டு படுத்திட்டு இருப்பானுங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? நான் சொல்கிற அன்றைக்கி குரு பகவானை வழிபாடு பண்ணணும். அதுவும் உங்கள் லக்கணத்துக்கு 2 கோடிவனை ஆக்டிவ் பண்ணணும். அது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இட அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அவர் ஓரளவுக்கு நல்ல நிலைமை இருந்தாருன்னா காசு பணத்தை கொடுப்பார். அவரும் கெட்டு போயிட்டாருன்னா காசுக்கு நம்ம ஜாலரா போட வேண்டியதான். சொல்லுவாங்கள்ல, காசுக்கு சிங்கி அடிக்கிறான் அப்படிம்பாங்க, ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி தான். நான் சில வார்த்தைகளை உண்மையை சொல்லிடுவேன், யாரும் கோச்சிக்காதீங்க நேயர்களே. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா சில பேருக்கு சில வார்த்தைகளை அழுத்தமாக சொன்னால் தான் புரியும். ஏன்னா எல்லாமே காசு இருக்கும்போது தூத்துடுறானுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, காசு வரும்போது சிக்கன் பிடிச்சி வச்சுக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும். சும்மா வருது கண்ணா பண்ணு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் ஐயா காசு இல்லையா, அப்படி இல்லை இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தெய்வம் ஒரு மனிதனை செக் பண்ணும். இவங்ககிட்ட பணத்தை கொடுத்து பார்ப்போம், இவன் ஒழுங்காக வச்சுருக்கானான்னு அந்த லக்ஷ்மி செக் பண்ணுவாள். வர்ற லட்சுமி நம்ம கையோடு பிடிச்சி வச்சுக்கணும். சரியா? ரொம்ப இருக்குது, சும்மாலாம் எதுவுமே கிடைக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக வேதம் படிக்கிறவங்க, சாஸ்திரம் விற்பனர்கள், கோயில் குருக்கள், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை விஷயம் நல்லாயிருக்கும். கோயில் உலகத்துக்குலாம் போயிட்டு வருங்க. அதே மாதிரி கோயில் புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பசுமாடு வச்சுருக்கிறவங்க, கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். சமஸ்கிருதம் பேசுகிறவங்க, சமஸ்கிருதம் பாடத்தை சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கையில் காசு பணம் இருக்கும், நல்லா இருப்பீங்க, ஒரு ராஜதந்திரமாக இருப்பீங்க, நல்லா ஒரு நகை நட்டு வாங்கி போட்டு கொடுப்பீங்க வீட்டுக்கு. இதெல்லாம் யாருக்கு சார் அப்படின்னா, குரு நல்லா இருக்கிறவங்க, குரு தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு நல்லா இருப்பார். சரியா? சில அமைப்பில் குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நீங்கள் தனுசு ராசியில் சில லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, நல்ல பலன்களை கொடுப்பார். தனுசு ராசி, மீன லக்கணம், லக்கணாதிபதியும் அவரே, ராசியாதிபதியும் அவரே. குரு எங்கே இருப்பார்? குரு லக்கணத்துக்கு 9ஆம் இடம் மீனத்தில் இருப்பார், விருச்சிகத்தில் இருப்பார். ராசிக்கு 12ஆம் இடம் தான் இருந்தாலுமே லக்கணத்துக்கு 9ஆம் இடம் விருச்சிகத்திலிருந்து லக்கணத்தை பார்ப்பார். நல்ல அமைப்பு. சில நேரம் லக்கணத்தையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். அங்கே எப்படி சார் அதை எப்படி பார்ப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ராசியை பார்க்குறதா இருந்தார்னா ஒரே நேரத்தில் அவர் ராசியை லக்கணத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஆனால் சில லக்கணத்துக்கு பார்ப்பார், சில லக்கணத்துக்கு ராசியும் பார்ப்பார், லக்கணத்தை பார்ப்பார். ஆனால் தனுசையும் மீனத்தையும் பார்க்க மாட்டார். சில லக்கணத்துக்கு ராசியும் பார்ப்பார், லக்கணத்தையும் பார்ப்பார். இது உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் தனுசு ராசி, துலா லக்கணம், இங்கே மிதுனத்தில் குரு இருந்தார்னா லக்கணத்தையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். இந்த லக்கண ராசி கான்ட்ரவர்சியம் தான். துலா லக்கணம் தனுசு ராசிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சியம் தான். ஏன்னா லக்கணாதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் பிடிக்காது. பட் குரு பார்க்குறதுனால கோடி நன்மை. லக்கணாதிபதி லக்கணத்தையும் பார்ப்பார், ராசியும் பார்ப்பார். இப்படி பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, குரு திசை நல்லாயிருக்கும். சரியா? லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அருமையாக இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்கிற பெனிஃபிட் அப்படியே போய் சேரும். இதுதான் ஜோதிடம். சரியா? நமக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். சாய்பாபா அவங்க வீடு தேடி வருகிறார். சரியா? அவர் வரவேற்றுக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஜீவ சமாதிக்கு போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எதனாச்சும் ஜீவ சமாதி, சித்தர்கள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சாய்பாபாவே ஒரு சித்தர் தான். அதனால தான் சித்தர் வழிபாடுக்கு சாய்பாபா கும்பிட சொல்லியிருக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு பிடிச்ச சித்தர் இருந்தாலும் சித்தரை கும்பிடுங்க. சில சித்தர்லாம் இருக்கிறாங்கிறாங்க, அந்த மூக்குப்பிடி சித்தர், விபூதி சித்தர், அந்த ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒரு சித்தர் இருக்கிறாங்கிறாங்க உயிரோட. நமக்கு தெரியல. நீங்கள் அப்படி சித்தரை எதுவும் பார்க்குறதா இருந்தாலும் சித்தர்கிட்ட போங்க, ஆசீர்வாதம் வாங்க. திருவண்ணாமலையை சுற்றி நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிரிவலம் வர பாதையில் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்கங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர் இருக்காருன்னு. சித்தர்னா யாரையா? நீ தான் ஏன் சித்தன்? இந்த வீடியோ கேட்குற ஒருத்தன் சித்தனை மாறலாம். நீ கரெக்டாக உன் கடமையை செஞ்சுட்டு அனுதலும் ஆண்டவனை நினச்சி யோக்கியமாக ஒழுக்கமாக
நல்லபடியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே சித்தராயிடலாம். சித்தருங்கிறது வந்து வானத்திலேருந்து குதிக்கலை, பூமியை பிளந்துக்கிட்டு வெளியே வரல. நம்மளே சித்தன் ஆகலாம். சித்தமெல்லாம் சிவமயமே. அந்த சிவனை வந்து சிவனை நினச்சாலும் சரி, பெருமாளை நினச்சாலும் சரி, முருகனை நினச்சாலும் சரி, ஐக்கியப்பட்டு ஒருமுகமாக நினச்சேன்னா நீ சித்தனாயிருவ. சரியா? அதனால் சித்தரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே சித்தராகலாம். சரியா? அதுக்கு சில வழிமொழிகள் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வசியப்படும், எல்லாருக்கும் வராது. ஆனால் சில பேர் கொஞ்சம் வயசுலேயே சித்தராகிடுவாங்க. அது வந்து பிராப்தம். அவன் ஜாதகத்திலே இருக்கும். சனி, கேது, குரு இவங்க காம்பினேஷன் நல்லபடியாக இருந்து வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வயசுலேயே வந்து அவங்க வந்து சித்தராகிடுவாங்க. அவன் வந்து யோகி ஆகிடுவான், குடும்ப நிலையை விட்டு வெளியே வந்துடுவான். சரியா? அவனுக்கு வந்து ஞானம் கிடச்சிரும். மற்றவங்கள பார்த்தா அவனுக்கு சிரிப்பாக தெரியும், என்னடா இவங்க இப்படி அலையிறாங்கன்னா அவன் வேறு மாதிரி இருப்பான். சரியா? அது தெரிஞ்சு போயிடும். லக்கணத்துக்கு ராசியாக பார்த்தா சொல்லிடலாம், ஜாதகத்தை பார்த்துட்டா சொல்லிடலாம், சரி இவர் வந்து வேறு அளவுக்கு போகிறாருன்னு. ஒரு ஜாதகனை வந்து சித்தராக்கிறதுக்கு சனி பகவான் வளர்த்து இருக்கணும். சனி பகவான் வளர்த்து சுபத்துவமாக இருக்கணும். சனி பகவான் குரு கேது சம்மந்தப்பட்டு கேது கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கணும் அவர். சரியா? நல்ல அமைப்பு கொடுப்பாரு. இப்போ வந்து மகர லக்கணத்தில் பிறந்திருக்கணும். தனுசு ராசி மகர லக்கணம். சனி பகவான் வந்து ரிஷபத்தில் கேது கூட இருக்கிறாரு. விருச்சிகத்திலேருந்து குரு பார்த்துட்டாருன்னா அருமையான அமைப்பு, அவன் சித்தனாயிருவான். சரியா? நல்ல அமைப்பு தான். சரியா? லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்து ஸ்தானபலம் பட்டு சனியும் கேதுவையும் பார்ப்பார். சரியா? தங்களுக்குள்ளே அவங்க கேந்திரமாக இருப்பாங்க. இவங்களாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. இப்படி நிறைய உதாரணத்தை சொல்லலாம் நேர்களே. இவ்வளோ நேரம் பேசிட்டேன், எவ்வளோ நிமிஷம் ஆயிடுச்சு, அதை பார்ப்போம், டயத்தை பார்ப்போம். நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், 36 நிமிஷம் ஆச்சு. தண்ணி கூட குடிக்கல. எல்லாம் இறைவன் சித்தம். தனுசு ராசிக்கு சொல்லணுன்னு இருக்குது, இன்றைக்கி சொல்லிட்டேன். குரு நல்ல சுபவர்க்கு எடுத்துருக்கிறாரு, நல்ல விதமாக இருக்குது. அதனால் நீங்கள் சித்தர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சத்யஸ்ரீ சாய்பாபாவை கும்பிடுங்க. சாய்பாபா உங்கள் வீடு தேடி வருகிறார், வந்துட்டார். அவரை நல்லபடியாக வணங்குங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பாபா விஜயம் உங்களுக்கு பல இன்னல்களை தீர்க்கும், பல நன்மைகளை கொடுக்கும், பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள் நேரில். எது தகவல் இருந்தால் கேளுங்க. நிறைய பேசுகிறேன், நான் நிறைய பேசலாம். தனுசு ராசிக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு லக்கண ரீதியாக, ராசி ரீதியாக, தசாபுத்திக்கு அவ்வளோ அமைப்பை சொல்லலாம். நான் சொல்கிறேன். சரியா? ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வீடியோவில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவேன். நான் பேசுகிறது ஒரு 40 நிமிஷம் பேசினாலுமே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற நேரம் வந்து மற்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் கூட சொல்லியிருப்பேன். ஆனால் சில விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயம் உங்கள் மனசில் நிற்குதோ அந்த விஷயத்தை வந்து வலுவூற்றுங்க. அந்த விஷயத்துக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் நல்லபடியாக போனீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? இன்றைக்கி நல்லா இருக்கிறதோ இல்லையோ, பின்னாடி நல்லா இருப்போம். 2025 ஒரு மாதிரியாக இருந்தாலுமே 2026 நல்லாயிருக்கும். இப்படி தான் நினைக்கணும். நாளும் பொழுதும் நல்லபடியாக நடக்கணும்னா நம்ம வந்து சில காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். சில பலன்கள் உடனே கிடைக்காது, கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பேரம்பேத்திகளுக்காக கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம், எத்தனையோ குடும்பங்கள் பாருங்கள், பரம்பரையே நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பூர்வ புண்ணிய பலன்கள். சரியா? பூர்வ புண்ணிய பலன்கள். தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் நல்லா விழுந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க, நல்ல காரியம் தர்ம தானம் பண்ணியிருப்பாங்க. அந்த பலனை வந்து அந்த பிள்ளைகள் பேரா குழந்தைகள் அனுபவிப்பாங்க. இது வந்து சத்தியம், கண்கண்ட உண்மை. அந்த சத்தியத்தை நம்பியே வாழ்வோம். சத்தியமே ஜெயதே. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, தர்மவான்களுக்கு, காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தான பாக்கியவாதிகளுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அந்த சீரடி சாய்நாதன், சாய்நாதன், சாய்பாபா உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். அவர் அருளால் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.